முதலமைச்சரின் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான உறவுகளுக்கு வணக்கம். ஒரு 5 வருஷம் ஆச்சுங்க இப்படி ஒரு அமைதியான ஒரு ஆளுநர் உரையை பார்த்து. ஒரு சட்டசபையில் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஒரு ரொம்பவே காமாக ஒரு சட்டமன்றத்தை பார்த்து, அது மக்கள் மன்றம், மக்களுக்காக பேசக்கூடிய மன்றத்தில் எந்த ஈகோ கிளாஷும் இல்லாமல், எந்த 2 பேருக்குமே எந்த ஈகோ கிளாஷும் இல்லாமல் ஒரு காமான ஒரு ஆளுநர் உரையை பார்த்து 5 வருஷம் ஆச்சு. அது காமா இருந்தால் யாருக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். தமிழையிலும் பார்த்துருப்பீங்க. ஆரம்பிக்கலாமா? அண்ணா உதயநிதி அண்ணா, வணக்கண்ணா. முதலமைச்சர் அவர்கள் தன்னை பற்றியும் தன்னுடைய கட்சியை பற்றியும் ஒரு தம்பட்டம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சுயபுராணம் பாடிக்கொள்ளக்கூடிய ஒரு உரையாகத்தான் இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. சுய தம்பட்டமா? சுய தம்பட்டத்துக்கு மொத்த உருவமே நீங்களே தானா? ஆதாரம் வேணுமா? பாருங்களேன். ராஜாதி ராஜ மார்த்தாண்ட சாமானிய மக்களை கை தூக்கிவிட 2ஆம் கலைஞர் பராக் 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 பராக். என்னன்னா ராஜேந்திர சோழனா, ராஜராஜ சோழனோட சுய தம்பட்டத்தை பார்த்தீங்களா? அந்த சட்டசபையில் இனிமையாவது மக்களுக்காக பேசட்டும்னா பேசுவாங்கண்ணா. அடுத்து என்னன்னா, எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய எந்த உரையும் ஆளுநர் முழுசா படிச்சதே கிடையாது. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் இந்த அரசு என்ன தயாரிச்சு கொடுத்திருக்கிறதோ அப்படியே வாசிச்சிருக்கிறாரு. இதுல இருந்தே இந்த அரசுக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டதோ. ஆனா அது RN ரவி, இவர் பேர் வேற. 2-3 கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் செஞ்சதே இவரும் செய்வாருன்னு எப்படி நான் நிச்சயம்? ஏன்னா உங்க ஐயா நம்ம முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாரு, நீங்க வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க, நான் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவேன். ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி அடையாளங்கள், தனித்தனி இது இருக்குண்ணா. RN ரவி சார் செஞ்சதையே இவரும் செய்வாருன்னு சொல்றது எப்படின்னா, இதுக்கு தாவேகாவுக்கும் பிஜேபிக்கும் லிங்க். எங்கடா இருக்கும் அந்த பகிட்டியத்தை ஊத்தலாம், எவன் தலையிலையாவது ஊத்தலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது காவி பகிட்டிய. காவி பகிட்டிய ஊத்தியே அரசியல் பண்ணி தோத்தவும் போயிட்டீங்க. அதுவும் ஒன்றும் புரியல உங்களுக்கு. அடுத்து என்ன சொல்றீங்க? திறன் பயிற்சி மையங்கள் 69% இடஒதுக்கீடு. அண்ணா ஸ்டாப். 69% ரிசர்வேஷன். எஸ், ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் தான் அது உருவாக்கப்பட்டுச்சு. எஸ், அஃப்கோர்ஸ். ஆனால் அதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்தது யாருன்னா செல்வி ஜெயலலிதா மேடம். முன்னாடி இருந்த அரசாங்கம் செஞ்சது மக்களுக்கு நல்லதுன்றதுக்காக அடுத்த அரசாங்கம் அதை பாதுகாத்தாங்களா இல்லையா? அதை நீங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லணுமா இல்லையா? வெறும் திராவிட மாடல் நாங்கள் தான் செஞ்சோம்னு சொல்கிறீங்கன்னா எந்த விதத்துலலாம் நியாயம்? வரலாற்றில் பாதி இடத்துல ஸ்டிக்கர் ஓட்டுறதே நீங்கள் தானா? மேடம் அதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுத்து 9வது அட்டவணையில் சேர்த்தாங்க. அண்ணா அதுவும் மக்களுக்கு சொல்லுங்கண்ணா. வெறும் திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டையே காப்பாற்றின மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்காதீங்கண்ணா. நான் திமுக காப்பாற்றுறேன்னு எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஆனால் திமுக மட்டும்தான் சொல்லும்போது மட்டும்தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குண்ணா. அடுத்து என்ன நான் சொல்றீங்க? எங்களுடைய அரசினுடைய திட்டங்கள், சாதனைகள், கோரிக்கைகளை தான் மீண்டும் இவங்க படிச்சிருக்கிறாங்க. அண்ணா இது திமுகவோட நிலைப்பாடு இல்லைன்னா மக்களோட நிலைப்பாடு, தமிழக அரசோட நிலைப்பாடு. இதுல நீங்க ஸ்டிக்கர் ஒட்டாதீங்கன்னா, நீங்க 26 வருஷம் ஆண்டிருக்கீங்க, ஏடிஎம்கே 30 வருஷம் ஆண்டிருக்காங்க. அவங்களுக்கும் அதுல பங்கு இருக்குல்ல. வெறும் உங்களோட பங்கு மட்டும் இருக்கிற மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்றீங்களே. இதுக்கு பேர் என்னன்னா, உதயசூரியன் ஸ்டிக்கரை பிரிச்சு பார்த்தா ரெட்டதை தெரியுதுண்ணா அங்கங்க. என்னண்ணா அடுத்து என்னன்னா, கடந்த திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் மேல ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, அண்ணா மக்களுக்கு நல்லது பண்ற எந்த திட்டமா இருந்தாலும் அது அடுத்த அரசாங்கம் முன்னெடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னா, அது மக்களுக்கு நல்லதான்னு மட்டும்தான் பார்க்கணும். இந்த இடத்துல இவங்க உருவாக்குனது அவங்க உருவாக்குனது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க அம்மா உணவகத்தை அவங்க கொண்டு வந்தாங்க, அது மக்கள் பயன்பாட்டில் இருக்கும்போதே அது பயன்பாடு இல்லாமல் ஆக்குனீங்க தெரியுமா? எத்தனை பேரோட சாப்பாடு இல்லாத குறைய தீர்த்த அந்த அம்மா உணவகத்தை நீங்க மூழ்னீங்க தெரியுமா? அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாம நீங்க கொண்டு வந்ததுல மக்களுக்கு நல்லதுன்னும் போது அது ஒரு அரசாங்கம் முன்னெடுக்குதுன்னா பாராட்டணும். இப்படி மேடையா போயிட்டு பிரஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு ஒப்பாரி வைக்கக்கூடாது. அடுத்து அப்படி ஆட்சி நிர்வாகம் சரியில்லாம இருந்திருந்தா எப்படி இவங்க சுட்டி காட்டிருக்கிற மாதிரி பல திட்டங்களை எங்களுடைய அரசு நிறைவேற்றி காட்டியிருக்கோம்.
நானும் அதான் கேட்குறேன். உங்க ஆட்சியில சரியான நிர்வாகத்திறன் இருந்திருந்தா அப்புறம் ஏன் உங்க டேடி, அதாவது எங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோற்று போனார்? ஏன் தோற்று போனார் தெரியல, இன்னமும் புரியல. ஆனா உங்க திட்டம்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, ஆனா அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்துச்சான்னு ஃபாலோ பண்ணீங்களா? சிம்பிளா சொல்லுவா, சோறு வச்சிங்களே பேர் வச்சிங்களா? உங்க திட்டத்தால பயனடைஞ்சவங்க உங்க அறிவாலய சொந்தங்கள், உங்கள் திமுக கட்சிக்காரர்கள். மக்களுக்கு வரலனா ஒரு குழு வச்சிங்களா, அந்த குழு சொல்லலையாண்ணா இதெல்லாம் மக்களுக்கு சென்றடையலைண்ணா. உங்க திட்டங்கள் எதுவுமே எல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. புரியுதுங்களா? எந்த ஒரு நீடட் பீப்புளுக்கும், அதாவது நீங்க கொடுத்த அந்த உரிய திட்டத்தை நீடட் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் சேரலை. போய் சேர்ந்திருந்தா நீங்க கொடுத்த திட்டத்துக்கு நிச்சயமா உங்களுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. வாக்களிச்சிருப்பாங்கல்ல. ஒரு விஜய் இல்லைன்னா 100 விஜய் வந்திருந்தாலும் உங்களோட திட்டம் சரியான முறையில் சென்றடைஞ்சிருந்தா நீங்க தான் ஜெயிச்சிருப்பீங்க. ஏன் இன்னும் அது இன்னும் உங்களுக்கு புரியல? இது எப்பா பாரு ஒப்பாரி. எந்த திட்டம் நல்ல திட்டமோ அது முதலமைச்சர் முன்னெடுக்கிறது நல்ல விஷயம், அதை நீங்க பாராட்டுங்க. இப்படியே ஒப்பாரி வைக்காதீங்க. நெக்ஸ்ட், இன்னைக்கு இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் 2வது இடத்துல இருக்கோன்னு பெருமை பேசியிருக்கிறார். அதெல்லாம் அவருடைய ஒரு மாச ஆட்சியுடைய சாதனைகளா? கிடையாது. எங்களுடைய திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளை தான் போய் டெல்லியில போய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாசிட்டு வந்திருக்கிறார். அண்ணே திரும்ப சொல்றேன், நீங்க 26 இயர்ஸ் தான் ஆண்டிருக்கீங்க, அதாவது 26 வருடம். ஆனா ஏடிஎம்கே 30 வருஷம் ஆண்டிருக்காங்க. தட் மீன்ஸ் உங்களை விட 4 வருஷம் கூடுதலா. எல்லாம் நாங்கள் தான் பண்ணோம்னு நீங்களே உங்களை நீங்கள் சுயத்தம்பட்டம் அடிச்சுக்காதீங்கன்னு. உங்களுக்கு புரியலையா? இதுக்கு பேர் தான் சுயத்தம்பட்டம். இதில் ஏடிஎம்கேவோட பங்கும் இருக்குது, நல்லதுலேயும் இருக்குது கெட்டதுலேயும் இருக்குது. வெறும் திராவிட மாடல்ன்ற அந்த 5 வருஷத்தில் நடக்கல. ஐயா கலைஞர், மேடம் ஜெயலலிதா, அப்புறம் இபிஎஸ், ஓபிஎஸ், அப்புறம் ஐயா ஸ்டாலின், இத்தனை பேர் இருக்காங்க இதுக்கு நடுவில். வெறும் திராவிட மாடலோட 5 வருஷத்தில் நடக்கலண்ணா. சரிங்களா? இதுக்கு பேர் தான் சுயத்தம்பட்டம். கண்ணாடியை பார்த்து பேசுங்கண்ணா, சுயத்தம்பட்டத்துக்கு அர்த்தம் புரியும். அதாவது இந்த கண்ணாடியை கழட்டிட்டு அந்த கண்ணாடியை பாருங்க. அடுத்து ஒரு வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி ஒரு வெற்று அறிக்கையை நேற்று முன்தினம் வெளியிட்டாங்க. அண்ணா அது வெற்று அறிக்கையாவே இருக்கட்டும். என்னோட கேள்வி சிம்பிள், ஒன்னே ஒன்றுதான். 2021 தனிநபர் கடன் 65,000 ரூபாய் இருந்துச்சு. 2026 1,28,000 ரூபாய், அதாவது டபுள் த அமௌண்ட் மாறி இருக்கு. ஏன்னு எப்படின்னு? அது வெத்து அறிக்கை, அதுக்குள்ள இருக்கிற டீப் டிஸ்கஷன்ஸ்லாம் பாண்டிய அண்ணன் நிறைய பேர் இருக்காங்க, அதை பத்தின எக்கனாமிக்ஸ் இவங்கெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நான் கேட்கல. ஒரு சாமானியனா ஒரு தனிநபர் கடன் 65,000 அப்படியே டபுள் த அமௌண்ட் எப்படிண்ணே மாறும்? எப்படிண்ணே? அது வெற்று அறிக்கையாவே இருக்கட்டும். இந்த சிம்பிள் கொஸ்டினுக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருக்கானே, எப்படி மாறும்? மரபு மீறப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் எப்பவுமே தேசிய கீதம் மட்டும்தான், தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதல்ல வாசிக்கப்படும். முடியும் போது ஆளுநர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் உரைய முடிஞ்சதுக்கு பிறகு தேசிய கீதம் ஒளிபரப்பப்படும். ஆனா 1991 வரைக்கும் நம்ம சட்டசபையில தமிழ்தாய் வாழ்த்தை பாடல. 1991 அப்புறம் அதுவும் மேடம் ஜெயலலிதா மேடம் அதுவும் நீங்க கொண்டு வந்தேன்னு சொல்றாதீங்க. தமிழ்தாய் வாழ்த்தை அங்கீகாரம் கொடுத்தது ஐயா மு கருணாநிதி அவர்கள் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அதை சட்டசபையில ஆளுநர் உரைக்கு முன்னாடியோ ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு முன்னாடியோ பாடணும்னு கொண்டு வந்தது மேடம் ஜெயலலிதா. இந்த பேரை எங்கேயாவது பதிவு பண்ணுங்க சார். உதயண்ணா, உங்களுக்கே எல்லாம் எடுத்துக்காதீங்கண்ணா. உங்களை விட 30 வருஷம் சீனியரா அவங்க ஆண்டிருக்காங்கண்ணா. நல்லதோ கெட்டதோ அவங்களுக்கும் பங்கு இருக்குண்ணா. பங்கு கொடுங்கண்ணே. மொத்தமா வாங்கிட்டே போறீங்களேண்ணே. எல்லாம் நல்லதான் எங்களுது, கெட்டதெல்லாம் எங்களுது, கெட்டதெல்லாம் உங்களுக்கு, நல்லதெல்லாம் எங்களுதுன்னு இப்படி வாராதீங்கண்ணே. வாரும்போது 4-5 கெட்டதும் சேர்ந்து வாருங்க. புரியுதுங்களா? பங்கு கொடுங்கண்ணே. அங்கேயும் ஏடிஎம்கேவும் இங்க ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியா இருந்திருக்காங்கண்ணே. ஏன்னா இப்படி தனக்கே எல்லாம் நினைச்சுக்கிறீங்க. ஸோ மக்களே, நாளைக்கு ஆளுநர் உரைக்கான விவாதம் தொடங்கும். அதுல நம்ம அண்ணன் உதயண்ணனோட தம்பிகள் எல்லாரும் மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ நன்றி மக்களே. அரசியல நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். போராடுவதே கடமை.
தக தக தக